தெருநாய் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. தெருநாய்களை காப்பகத்திற்கு அனுப்பும் உத்தரவானது மாற்றியமைக்கப்பட்டு பிடிக்கப்பட்ட தெருநாய்களுக்கு ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தி மீண்டும் பிடித்த இடத்திலேயே விட வேண்டும் என்று உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தெருநாய்கள் காப்பகத்திற்கு அனுப்பும் உத்தரவினை எதிர்த்து பல பாலிவுட் நட்சத்திரங்களும் குறிப்பாக ஜான்வி கபூர், சித்தார்த் மல்ஹோத்ரா போன்ற நடிகர்கள் தெருநாய்களுக்கு ஆதரவாக புகைப்படங்கள் பதிவிட்டு வந்தார்கள். பல தரப்பிலிருந்தும் இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு வந்தது. இந்த நிலையில் தெருநாய்கள் காப்பகத்திற்கு அனுப்பும் உத்தரவானது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கி கேட்கலாம். வெங்கடேசன், முதலில் வந்த உத்தரவு என்ன, தற்போது மாற்றி அமைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன, இரண்டையும் ஒப்பிட்டு பின்னணியை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாய்க்கடியால் ரேபிஸ் என்ற நோய் பரவி வருவதாக நாளேடுகளில் வெளியானது. அந்த அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் தானாக முன் வந்து நீதிபதிகள் JB பார்த்திவால், R மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. கடந்த 11ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவில் டெல்லியில் உள்ள அனைத்து தெருநாய்களையும் பிடித்து காப்பகங்களில் அடைக்குமாறும், இவ்வாறு தெருநாய்களை பிடிப்பதற்கு யாராவது குறுக்கே நின்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தது. இதை ஒட்டிதான் டெல்லியில் தெருநாய்களை வளர்ப்போரும் நாய் வளர்ப்பும் ஆர்வலர்களும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்த சூழலில் இந்த உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு, 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கடந்த 14ஆம் தேதி விசாரித்து தீர்ப்பை தேதிக்கு விடாமல் ஒத்தி வைத்த நிலையில் இன்று இடைக்கால உத்தரவு என்பது பிறப்பித்தது. அதில் குறிப்பாக டெல்லியில் தெருநாய்கள் தொல்லை தொடர்பாக தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்கில் டெல்லியில் உள்ள அனைத்து தெருநாய்களையும் காப்பகங்களில் அடைக்க பிறப்பித்த உத்தரவில் மாற்றம் செய்து உச்சநீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. அதாவது பிடிக்கப்பட்ட தெருநாய்களுக்கு தடுப்பூசி, கருத்தடை மற்றும் குடல் புழு நீக்கம் செய்து மீண்டும் தெருவில் விடவும், வெறிநாய் மற்றும் கடிக்க முற்படும் நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தி பாதுகாக்கவும் இந்த விவகாரத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்யும் நாய் வளர்க்கும் ஆர்வலர்கள் 25,000 ரூபாயும், NGOக்கள் 2 லட்சம் ரூபாயும் உச்சநீதிமன்ற பதிவாளரிடம் செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. மேலும் பொது இடங்களில் தெருநாய்களுக்கு உணவளிக்க கூடாது என்றும் எச்சரித்துள்ள உச்சநீதிமன்றம் தெருநாய்களுக்கு உணவளிக்க தனி இடம் போன்ற ஏற்பாடுகளை உள்ளாட்சி அமைப்புகள் உருவாக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. வெங்கடேசன், இதற்கு தெருநாய்களுக்கு ஏதாயினும் தடுப்பூசி செலுத்துவது, எங்கெங்கு உணவிட வேண்டும் என்ற மாதிரியான கட்டுப்பாடுகள் விதித்து இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா? ஏற்கனவே கடந்த உத்தரவின் போதே குறிப்பாக அந்த உத்தரவு டெல்லிக்கு மட்டுமே பொருந்துவதாக இருந்தது. டெல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள தலைநகர வலய பகுதிகளுக்கு மட்டும் பொருந்துவதாக இருந்தது. குறிப்பாக பொது இடங்களில் தெருநாய்களுக்கு உணவளிக்க கூடாது என்றும், ஏன் உச்சநீதிமன்ற வளாகத்திலேயே தெருநாய்களுக்கு உணவளிக்க கூடாது, அந்த உணவுப் பொட்டலங்களை குப்பை தொட்டியில் போட வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கை கூட உச்சநீதிமன்றத்திலேயே அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்ட நிலையில் தான் இந்த விவகாரத்தை ஒட்டுமொத்த மாநிலங்கள் தொடர்புடைய விவகாரமாக உச்சநீதிமன்றம் மாற்றி அனைத்து மாநிலங்களுக்கும் இந்த தானாக முன் வந்து பதிவு செய்த வழக்கில் பதிலளிக்கவும் உத்தரவிட்டுள்ளது. அனைத்து உயர்நீதிமன்றங்களில் இந்த தெருநாய்கள் தொடர்பான நடைபெறும் வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றி நாங்கள் இந்த விவகாரத்தை இங்கே விசாரித்து ஒரு நாடு தழுவிய உத்தரவை, ஒரு தீர்வை நோக்கிய உத்தரவை பிறப்பிக்க உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மொத்தத்தில் இந்த தெருநாய்கள் தற்போது பிடிக்கப்படும் தெருநாய்களுக்கு, குறிப்பாக டெல்லியில் ஏற்கனவே பிடித்த தெருநாய்களுக்கு தடுப்பூசி மற்றும் கருத்தடை, குடல் புழு நீக்கம் ஆகிய 3 செயல்களையும் அவர்கள் நிச்சயம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் டெல்லி மாநகராட்சி ஊழியர்கள் உள்ளனார்கள். அவர்கள் அந்த குடல் புழு நீக்கம், கருத்தடை மற்றும் தடுப்பூசி செலுத்தி அந்த நாய்களை பிடித்த இடத்திலேயே மீண்டும் டெல்லியில் விடுவார்கள். இந்த உத்தரவு நாடு முழுவதும் தற்போது அமலாகுமா என்றால் இது அமலாக வாய்ப்பில்லை. இனி பிடிக்கப்படும் நாய்கள் இவ்வாறு அவர்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாக நேரிடும். குறிப்பாக பொது இடங்களில் தெருநாய்களுக்கு உணவளிக்க கூடாது என்றும், உள்ளாட்சி அமைப்புகள் குறிப்பாக நகராட்சி, மாநகராட்சி, அந்த பேரூராட்சி போன்ற அமைப்புகள் இந்த தெருநாய்களுக்கென உணவளிக்கக்கூடிய இடங்களை தனியாக உருவாக்க ஒரு உள்கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.